புது கலர்ஸ் புது ஃபேஷனோட தி சென்னை சில்க்ஸ்ல இந்த பொங்கலை ஓஹோன்னு கொண்டாடுங்க. தி சென்னை சில்க்ஸ், ஸ்ரீநகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். மாற்றுக் கட்சியில் உள்ளவர்கள் அதிமுகவில் இணைக்கவும் அறிவுறுத்தல். மாற்றுக் கட்சியினரை இணைப்பதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என இபிஎஸ் அறிவுறுத்தியுள்ளார். நிர்வாகிகளுக்குள் உள்ள கருத்து வேறுபாடுகளை களைய வேண்டும் எனவும் இபிஎஸ் அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பான விவரங்களை தருவதற்காக நமது செய்தியாளர் பாரி கார்த்திக் இணைகிறார். வணக்கம் பாரி கார்த்திக். தற்போது இபிஎஸ் ஒரு குறிப்பிட்ட அறிவுறுத்தல்களை மாவட்ட செயலாளர்களுக்கு வழங்கியுள்ளார். என்னென்ன விஷயங்களை தெரிவித்துள்ளார்? விவரம். வணக்கம். அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர் கூட்டம் தற்போது அதிமுகவுடைய தலைமை அலுவலகமாக இருக்கக்கூடிய ராயப்பேட்டையில் நடைபெற்று இருக்கிறது. இந்த கூட்டத்தில் அதிமுகவுடைய பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் இந்த கூட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் பேசிய பழனிசாமி அவர்கள் மாவட்ட செயலர்கள் தங்களுக்குள் இருக்கிற கருத்து முரண்பாடுகளை தீர்க்க வேண்டும் என்றும் தற்போது பேசியிருக்கிறார். மேலும் மாவட்ட செயலர்கள் தங்களுக்கு உட்பட்ட மக்களவை தொகுதியில் சிறப்பாக பணியாற்றும் நிர்வாகிகள் பட்டியலை தயாரிக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். வருகின்ற 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு அதிமுக தயாராக இருக்கும் சூழலில் தற்போது மாவட்ட செயலர்கள் தங்களுக்கு உட்பட்ட மக்களவை தொகுதியில் சிறப்பாக பணியாற்றும் நிர்வாகிகளின் பட்டியலை தயாரிக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் தேர்தல் பணிகளை அனைத்து நிர்வாகிகளிடம் ஒருங்கிணைத்து மேற்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். நிர்வாகிகள் தங்களுக்கும் உள்ள கருத்து வேறுபாடுகளை கலைந்து தேர்தலுக்கான பணிகளில் ஒன்று சேர்ந்து பணியாற்ற வேண்டும் என்றும் தற்போது தெரிவித்திருக்கிறார். மேலும் கூட்டணி கட்சிகள் உள்ள நிர்வாகிகள் சுமூகமாக செயல்பட வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். கூட்டணி கட்சிகளில் உள்ள கட்சி நிர்வாகிகளுடன் நாம் தொடர்ந்து சுமூகமான ஒரு சூழலை ஏற்படுத்த வேண்டும், அவர்களுடன் சுமூகமான நாம் செயல்பட வேண்டும் என்றும் தற்போது மாவட்ட செயலாளருக்கு அறிவுறுத்தியிருக்கிறார். அதே போல மாற்றுக் கட்சியில் உள்ளவர்களை அதிமுக இணைய கவனம் செலுத்தி பணியாற்றிட வேண்டும் என்றும் தற்போது மாவட்ட செயலாளருக்கு அறிவித்திருக்கிறார். மேலும் தற்போது இருக்கக்கூடிய சூழலில் வருகின்ற 2024 தேர்தலில் அனைவரும் ஒன்று சேர்ந்து கூட்டணி கட்சிகளும் சுமூகமாக பேசி அதே போல இந்த தேர்தலில் நாம் களம் காண வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கும் அவர் நமக்குள் இருக்கக்கூடிய இந்த கருத்து வேறுபாடுகளை களைய வேண்டும் என்றும் தற்போது அறிவித்திருக்கிறார். மேலும் வருகின்ற மக்களவை தேர்தலுக்கு அதிமுக தயார் செய்யும் நிலையில் தற்போது இருக்கக்கூடிய மக்களவை தொகுதியில் சிறப்பாக பணியாற்றும் நிர்வாகிகளின் பட்டியலை தயாரித்து உடனடியாக தலைமைக்கு அனுப்ப வேண்டும் என்றும் தற்போது அவர்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.